லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. நலம் தரும் நல்ல சமாரியர்களாய் வாழ்வோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருகே உள்ள பொன்வெளி கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அங்குள்ள குளத்துக்கு அருகிலிருந்து திடீரென அலறல் சத்தம் கேட்க குழந்தைகளும் பெரியவர்களும் ஊர்க்குளத்தை நோக்கி பதறியடித்து கொண்டு ஓடினார்கள். அவர்கள் சத்தம் போட்டதிலிருந்து அந்த குளத்தில் ஒரு குழந்தை விழுந்துவிட்டது என்பதை தூரத்தில் இருந்தவர்களாலும் அறிந்து கொள்ள முடிந்தது. குளத்தை சுற்றி பலரும் நின்று கொண்டிருக்க சற்றும் யோசிக்காமல் மின்னலென பாய்ந்து குளத்தில் குதித்தார் கல்யாணி என்ற பெண். கரையில் நின்றவர்களின் ஓலம் அதிகமாக சரசரவென நீந்திச் சென்று குழந்தையை தூக்கி ஒரு கையில் பிடித்தபடியே கரைக்கு நீந்தி வந்தார். கரையில் நின்ற பெண்கள் அனைவரும் சேர்ந்து அவர் கரைக்கு வர கை கொடுத்து குழந்தையையும் கல்யாணியையும் இழுத்து தூக்கினார்கள். சுற்றியிருந்தவர்கள் குழந்தையின் தாயை திட்டியபடி குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு ஓடினார்கள். ஏற்கனவே ஒரு முறை அந்த குளத்தில் ஒரு குழந்தை விழுந்து இறந்துள்ளது என்பதால் மொத்த கிராமமும் பதற்றமாக இருந்தது. இம்முறை குழந்தை குளத்தில் விழுந்த அடுத்த சில மணித்துளிகளிலேயே மீட்கப்பட்டதால் நல்ல வேளையாக குழந்தை உயிர் பிழைத்தது. அந்த குளம் எப்படியும் 10-15 அடி ஆழம் இருக்கும். இந்த குளத்துக்கு தண்ணீர் வருவதற்கு வழியிருந்த போதும் வடிகால் வசதி கிடையாது. அதனால் தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கும். எல்லா குப்பை கழிவுகளையும் அப்பகுதி மக்கள் அக்குளத்தில்தான் கொண்டு வந்து கொட்டுவார்கள். அதனால் குழந்தை குளத்தில் விழுந்தபோது சிலர் அதில் குதிப்பதற்கு தயக்கம் காட்டினார்கள். பல பேர் எனக்கென்னவென்று ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் கல்யாணி எதை பற்றியும் யோசிக்காமல் அக்குளத்தில் குதித்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றிய போது அவர் ஒரு சாமியாகவே அனைவருக்கும் தெரிந்தார். கல்யாணிக்கு 2 குழந்தைகள். இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். பிகாம் படித்துள்ள அவரது கணவர் வேலை கிடைக்காத காரணத்தால் அப்போது கொத்தனார் வேலை செய்து வந்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்யாணி, குழந்தை குளத்துல மூழ்கிக்கிட்டு இருந்துச்சு. 4 விரல் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சது. எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நான் அப்படியே குதிச்சிட்டேன். குழந்தையை பிடித்து தூக்கிட்டாலும் கரைக்கு வர முடியல. புடவை காலில் சிக்கிக்கிட்டு காலை அசைக்க முடியல. நானும் தண்ணிக்குள்ள மூழ்கி 4 வாய் தண்ணி குடிச்சிட்டேன். அப்போ மனசுல நமக்கு என்ன ஆனாலும் இந்த சின்ன உசிரை காப்பாத்திடணும்னு தான் இருந்துச்சு. எப்படியோ குழந்தையை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தேன் என்றார். தலையில் இடிக்கும் அளவுக்கு தாழ்வான கூரை வீட்டில்தான் வசிக்கிறார் கல்யாணி. ஒரு பக்கம் வீட்டின் சுவர் இடிந்து துணி மற்றும் பழைய பேனர்களால் கட்டப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. கல்யாணியின் வீடு கூரை வீடாக இருந்தாலும் அவரின் இச்செயலால் அப்பகுதி மக்களின் உள்ளங்களில் இன்றும் ஒரு பெரிய சாமியாராய் உயர்ந்து நிற்கின்றார். அன்பானவர்களே, பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நலம் பயக்கும் நல்ல சமாரியர்களாய் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நல்ல சமாரியர் ஓமை ஒத்தமை நற்செய்திகளில் லூக்காவில் மட்டுமே இடம்பெறும் சிறப்பு பகுதி. இந்நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். அதனை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஓமை அமைந்துள்ளது. இதுபோன்றதொரு நிகழ்வு மார்க்கு நற்செய்தியிலும் வருகின்றது. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசுவிடம் கேள்வி எழுப்பிய போது அதே பதிலைத்தான் அளிக்கின்றார். ஆனால் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும்
எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்று கூறுகின்றார். ஆனால் லூக்கா நற்செய்தியில் சற்று மாற்றம் காணப்படுகிறது. இப்போது அப்பகுதியை வாசிப்போம். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அன்பர்களே, மாற்கு நற்செய்தியில் மறைநூல் அறிஞருக்கு இயேசு அளித்த பதிலை இங்கே திருச்சட்ட அறிஞரே அளித்து விடுகிறார். அதனால்தான் அந்த கட்டளைப்படி வாழும்படி அவருக்கு அறிவுறுத்துகிறார் இயேசு. ஆனால் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் அவர் எதிர்கேள்வி கேட்டபோதுதான் அவரது அறிவுக்கு உரைக்கும்படி இந்த உவமையை எடுத்துரைக்கின்றார் இயேசு. பிரியமானவர்களே, திருச்சட்ட அறிஞர் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வியை ஏன் எழுப்புகின்றார் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்தபோது பிற இனத்தவரிடம் கொடுக்கல் வாங்கலோ திருமண கலப்போ இல்லாத ஒரு தனி இனமாகவே வாழ்ந்தனர். பின்னர் எகிப்தியரால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது பிற இனத்தவர் மேல் காழ்ப்புணர்வும் கோபமும் கொள்ளத் தொடங்கினர். மேலும் தனித்து வாழ்வதே இறைவனின் விருப்பம் என்றும் அவர்கள் தவறான எண்ணம் கொண்டிருந்தனர். ஆனால் அதே வேளையில் கடவுள் எல்லாருக்கும் உரியவர், அவர்களையும் அவர் அன்பு செய்பவர் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தனர். எடுத்துக்காட்டாக, பிற இனத்தவர் மீது கடவுள் கொள்ளும் பேரன்பை பழைய ஏற்பாட்டு நூல்களில் பார்க்கின்றோம். இருந்தபோதிலும் தங்கள் பாசத்திற்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் திருமண உறவுகளுக்கும் அடுத்தவர் என்ற உரிமை நிலைக்குரியவர் இஸ்ரேல் மக்கள் மட்டுமே என்ற எண்ணமே அவர்களிடம் மேலோங்கி இருந்தது. மேலும் ஒரு இஸ்ரேலருக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்கக்கூடாது என்றும், அதே வேளையில் வேற்று நாட்டவருக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தவறான எண்ணங்களையும் அவர்கள் தங்களுக்குள் வளர்த்து கொண்டனர். இதனை நியாயப்படுத்தும் விதமாக சட்டங்களை தங்கள் வசதிக்கேற்றவாறு மாற்றி எழுதி கொண்டனர். அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. இயேசு கூறும் இந்த உவமையில் 3 நபர்கள் முன்னிறுத்தப்படுகின்றனர். முதலாவது நபர் குரு. இவர் அடிப்பட்டவரை கண்டதும் வேறு பக்கமாக விலகிச் செல்கின்றார். 2ஆம் நபர் லேவியர். இவரும் குருவைப் போலவே வேறு பக்கமாக விலகிச் செல்கின்றார். 3ஆம் நபர் சமாரியர். இவர் அடிப்பட்டவரை சாவடிக்கு கொண்டு சென்று அவர் உயிரை காப்பாற்றுகிறார். இம்மூவரில் 3ஆம் நபரைத்தான் இயேசு உண்மை கதாநாயகனாக போற்றுகின்றார். இங்கே குருவும் லேவியரும் செய்த செயல் சட்டப்படி குற்றமாகாது. காரணம், யூத மத சட்டப்படி இறந்த ஒருவரையோ அல்லது அடிபட்டு இரத்த காயங்களோடு கிடக்கும் ஒருவரையோ தொடவோ அல்லது அவர் அருகில் செல்லவோ கூடாது. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் சட்டத்தை காட்டிலும் மனித மாண்பிற்குத்தான், அதாவது ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. சட்டத்தை காரணம் காட்டி தங்கள் பொறுப்பிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர். இயேசுவின் வாழ்வில் ஓய்வு நாளில் அவர் செய்த அருளடையாளங்களே அவருக்கு எதிர்ப்பை கொணர்ந்தன. அதற்காக அவர் மனம் தளரவில்லை. அவற்றை செய்வதில் அவர் துணிவோடு இருந்தார். மனிதரை காப்பாற்றுவதா அல்லது சட்டத்தை காப்பாற்றுவதா என்ற நெருக்கடியான நிலை ஏற்பட்ட போது இயேசு மனிதர் பக்கம்தான் நின்றார். மனிதத்தை காப்பாற்றுவதற்காக அவர் எல்லை தாண்டினார். எடுத்துக்காட்டாக, ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்த போது வழக்கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்துகிறார். அடுத்து இயேசு கூறும் இந்த உவமையில் அவர் சமாரியரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டியதற்கு காரணம் உண்டு. சமாரியர்கள் யூத சமுதாயத்தில் உள்ள பரிசேயர், சதுசேயர், மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் என அனைவராலும் வெறுத்தொதுக்கப்பட்டு வந்தனர். இந்த யூத தலைவர்கள் அனைவரும் மனிதர்களை காட்டிலும் சட்டங்களுக்கும் பலியிடுதலுக்கும் மட்டுமே அதிமுக்கியத்துவம் கொடுத்து வந்தனர்.
அவர்களின் அணுகுமுறை தவறானது என்பதை எடுத்துக்காட்டவே ஒரு சமாரியரை உண்மை கதாநாயகனாக முன்னிறுத்துகின்றார் இயேசு. பொதுவாக சமாரியர்களும் யூதர்களும் அசீரியர்களோடு திருமண உறவு கொண்டு தங்கள் தூய்மை இழந்துவிட்ட யூதர்களே சமாரியர்கள் என அழைக்கப்பட்டனர். ஆக கடவுளின் சட்டம் அனைவரும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதைத்தான் எடுத்துக்காட்டுகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மொழிகிறது. அவ்வாறே சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று 2ஆம் வாசகத்தில் தூய பவுலடியார் கூறுகின்றார். ஆகவே சட்டத்தை காரணம் காட்டி மனிதத்தை மாய்ந்து போகச் செய்துவிடக் கூடாது என்பதை நம் நினைவில் நிறுத்துவோம். கடந்த 2015ஆம் ஆண்டு நியூசிலாந்து ஹெரல்டு என்ற பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. 5 வயதே நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று வீட்டிற்கு வெளியே கார் மோதி விபத்துக்குள்ளானது. அக்குழந்தைக்கு தலையில் அடிபட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த 22 வயது நிரம்பிய ஹர்மன் சிங் என்ற சீக்கிய மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சட்டென தன் தலையில் கட்டியிருந்த தலைப்பாகையை கழற்றி இரத்தம் வடிந்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் தலைக்கு கீழ் தலையணையாக வைத்து பிடித்து கொண்டார். அதன் பிறகு அக்குழந்தை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. உடனே அவ்விளைஞர் செய்த செயல் காட்டுத்தீயாய் உலகெங்கினும் பரவத் தொடங்கியது. காரணம், சீக்கிய மதத்தவர் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் தலைப்பாகையை கழட்ட மாட்டார்கள். இது அவர்களின் மதச்சட்டம். ஆனால் இவ்விளைஞரோ அதனை கடந்து சென்று அக்குழந்தைக்கு உதவி உள்ளார். இது குறித்து அவர் நியூசிலாந்து ஹெரால்டு பத்திரிகை நிருபரிடம், நான் விபத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது தலைப்பாகையை குறித்து நினைக்கவில்லை. அக்குழந்தைக்கு இரத்தப்போக்கு இருப்பதால் தலையில் வைத்துக்கொள்ள ஏதாவது தேவை என்றுதான் நினைத்தேன். அதுதான் என் வேலை. மேலும் ஆபத்து காலங்களில் இதுபோன்று உதவுவதற்கு எங்கள் மதச்சட்டத்தில் விதிவிலக்கு உள்ளது என்று பணிவோடு கூறிவிட்டு போய்விட்டார். இவரின் எல்லை கடந்த இந்த புதிய செயலுக்கு இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் வாழும் சீக்கியர்களும் இன்னும் பலரும் இவரை பாராட்டினர். அன்பர்களே, அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட மதச்சட்டங்களின் பெயரால் மனிதம் தொடர்ந்து சிதைக்கப்பட்டு கொண்டுதான் வருகின்றது. ஆனால் இது போன்ற நெருக்கடியான வேளைகளில் நாம் எல்லை கடந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த ஓமை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே சாதி, மதம், இனம், மொழி, நாடு, கலாச்சாரம், பண்பாடு, இருப்பவர் இல்லாதவர் என மனிதத்தை கூறுபோடும் வேறுபாடுகளை களைந்துவிட்டு நமக்கு அடுத்திருப்போருக்கு இரக்கம் காட்டுவோம். நானிலமெங்கும் நல்ல சமாரியர்களாய் நலம் தருவோம். அதற்கான அருள்வரங்களை ஆண்டவரிடம் இந்நாளில் கேட்டு மன்றாடுவோம். காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நலம் தரும் நல்ல சமாரியர்களாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அனைத்து மனித குலத்தையும் ஒரு பெரிய குடும்பமாக தன்னிடம் கொண்டுவர விரும்பும் கடவுளது மீட்பின் திட்டத்தினால் துறவற நிறுவனங்கள் பிறந்தன என்றும் துறவற சபை நிறுவனர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் பங்களிப்புகளின் வழியாக கிறிஸ்தவ சமூகம் முழு உண்மையை நோக்கி அன்புடன் நடக்க தூய ஆவியார் உதவுகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 12 சனிக்கிழமை கஸ்தல் கந்தோல்ஃபோ திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லத்தில் பல்வேறு துறவற சபைகளின் பொது பேரவையை முன்னிட்டு அதன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பொது பேரவைக்கான தயாரிப்பு காலத்தில் ஜெபம், இணக்கமுள்ள செவிசாய்த்தல், உரையாடல் போன்றவற்றை உள்ளடக்கிய பணிகள் அனைத்தும் தூய ஆவியாரின் கனிகள்
விலைமதிப்பற்ற பரிசுகள் என்றும், உண்மையான மறைப்பணி உணர்வை புதுப்பித்தல், இயேசு கிறிஸ்துவின் உணர்வுகளை தழுவுதல், கடவுளில் நம்பிக்கையை வேரூன்றச் செய்தல் மிக அவசியம் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. கல்வி என்பது வெறும் அறிவை மாற்றுவது மட்டுமல்ல, மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தன்னையே கொடுப்பதை உள்ளடக்கிய உண்மையான அன்பு மற்றும் பணியின் செயல் என்பதை தனது வாழ்வால் உணர்த்தியவர் அருளாளர் லிக்கரியோன் மே என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. ஜூலை 12 சனிக்கிழமை பர்சலோனாவின் புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ் ஆலயத்தில் அருள் பணியாளர் லிக்கரியோன் மே அவர்கள் அருளாளராக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். புனிதர் பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. கல்வி கற்பித்தல், வாழ்வை கொடையாக அளித்தல் என்னும் தலைப்பில் அருளாளர் லிக்கரியோன் பற்றிய கருத்துக்களை மறையுரையில் தெரிவித்த கர்தினால் செமராரோ அவர்கள், அருளாளரின் மறைசாட்சிய வாழ்வை அவரது வாழ்க்கையின் உயர்வாகவும் அடையாளமாகவும், இணக்கமான வாழ்க்கையின் முடிசூட்டப்பட்ட சாதனையாகவும், அழைத்தல் வாழ்விற்கு அவர் காட்டிய நம்பிக்கையாகவும் கருதலாம் என்றும் எடுத்துரைத்தார். கஸ்தல் கந்தோல்ஃபோவிற்கு விடுமுறைக்காக ஒவ்வொரு திருத்தந்தையரும் வரும் நேரங்களில் எல்லாம் நகரம் மிகவும் பொலிவு பெறுகின்றது என்றும், திருவிழா கோலம் பெறுகின்றது என்றும் கூறினார் பங்குத்தந்தை ததேயுஸ் ரோஸ்மோஸ். ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரம் காலை 9:30 மணிக்கு கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள தூய தோமா பங்குத்தளத்தில் திருப்பலிக்கு தலைமை தாங்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வரவேற்க நகர மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர் என்றும், திருத்தந்தை இந்த ஆலயத்திற்கு வருவது என்பது நம் வீட்டிற்குள் வரும் ஒரு விருந்தினரை வரவேற்க தயாராகுவது போன்றது என்றும் வத்திக்கான் செய்திகளுக்கு தெரிவித்தார் தூய தோமா ஆலய பங்குத்தந்தை அருள் தந்தை ததேயுஸ் ரோஸ்மோஸ். சலேசிய சபை அருள் பணியாளரும் தூய தோமா பங்குத்தளத்தின் பங்கு தந்தையுமான அருள் தந்தை ததேயுஸ் ரோஸ்மோஸ் அவர்கள், திருத்தந்தை 14ஆம் லியோ திருப்பலி நிறைவேற்றுவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஏராளமான பேர் உதவி செய்ய முன் வருகின்றார்கள் என்றும், இத்தகைய அழகான ஒற்றுமை செயலானது செல்வம் போன்று திகழ்கின்றது, திருத்தந்தையின் உடனிருப்பு ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்கின்றது என்றும் எடுத்துரைத்தார். நாம் வாழ்கின்ற சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் கடவுளிடம் நாம் ஜெபித்தால் எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து அவரது சிலுவையை சுமப்பவர்களாகவும், அவருடைய ஆறுதல் மற்றும் ஊக்கத்தின் அருளை பெற்றுக் கொள்பவர்களாகவும் நாம் வாழ முடியும் என்று எடுத்துரைத்துள்ளனர் மியான்மார் ஆயர்கள். ஜூலை 12 சனிக்கிழமை துன்புறும் மியான்மார் மக்களுக்கு ஆறுதல் கூறியும், கடந்த 4 ஆண்டுகளாக நாட்டில் நிலவி வரும் சூழல் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைத்து அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் மியான்மாரின் மித்கின்யா, பன்மா மற்றும் லாஷியோ மறைமாவட்ட ஆயர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக மியான்மாரில் ஏற்பட்டு வரும் மோதலினால் மனித உயிர்கள், குடும்பங்கள், நிலங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும், ஆயிரக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்தோர் முகாம்களில் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் வருத்தத்துடன் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ள ஆயர்கள், மக்கள் தங்களது பாதுகாப்பு, தங்களது குழந்தைகளின் கல்வி குறித்து மிகவும் கவலைப்படுகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். மறைப்பணியாளர்களின் வாழ்க்கை என்பது பயணம் போன்றது என்றும், ஆறு போன்று நிற்காது ஓடிக்கொண்டிருக்கும் நமது பணியில் நமக்காக மக்கள் எங்கு காத்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கு இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்றும் கூறினார் கொன்சலாத்தா சபை மறைப்பணியாளர் சேர்ஜோ வான்ஸ். பிரேசிலில் உள்ள மனாஸில் மறைப்பணியாற்றும் கொன்சலாத்தா சபை மறைப்பணியாளர்களின் அனுபவங்களை பீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திடம் பகிர்ந்து கொண்டபோது இவ்வாறு தெரிவித்த அருள் தந்தை சேர்ஜோ வான்ஸ் அவர்கள், மறைப்பணி என்பது இயேசுவை மக்களிடத்தில் கொண்டு வருவது மட்டுமல்ல, மாறாக மக்கள் ஒவ்வொருவரின் புன்னகை, அன்பின் எளிய செயல்கள், பகிர்வுகள் என எல்லாவற்றிலும் கடவுள் இருப்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பணி என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.